Student, 12th standard chapter 2 exercise 2.6 sum number 5, obtain the Cartesian equation for the locus of z equal to x plus iy in each of the following case. Okay, நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேல்யூ ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அது எப்படின்னா ஒரு கார்டேஷியன் ஃபார்மில் லோக்கஸ் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுங்க. எக்ஸ்ஒய் மட்டும் ஃபார்ம் பண்ணுங்க. மாடுலஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸ்ஒய் மட்டும் இண்டிவிஜுவலாக ஃபார்ம் பண்ணுங்க. அதான் லோக்கஸ் ஆஃப் த கார்டேஷியன் ஃபார்ம். கார்டேஷனா எக்ஸ்ஒயில் ஃபார்மேட் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் இசட் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ்ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு யூஸ் பண்ணணும். நமக்கு இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. இதுக்கு கார்டேஷியன் லோக்கஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் -4 = 16. மாடுலஸ் ரிமூவ் பண்ணா இப்போ ரெண்டு ரியல் பார்ட் இருக்குது. x - 4 ஒரு செட்டு ப்ளஸ் iy = 16. இப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட் x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் = 16. ரூட்டை ரிமூவ் பண்ணால் ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ரிமைன் ஆகும் x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் 16. நெக்ஸ்ட் நம்ம இது a ஸ்கொயர் b ஸ்கொயர் -2ab 2 × 4 8x ப்ளஸ் y ஸ்கொயர் = 16 ஸ்கொயர் பண்ணால் 256. ஓகே, நெக்ஸ்ட் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் 8x. நெக்ஸ்ட் இந்த சைடு -256 ஆகும். 256ல 10 16 போச்சுன்னா 240. இதான் நமக்கு மாடுலஸ் ஆஃப் z - 4 = 16 உள்ள லோக்கஸ் ஆஃப் கார்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் மாடுலஸ் ஆஃப் z - 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z - 1 ஹோல் ஸ்கொயர் = 16. ஓகே, இப்போ லெட் அதே z = x + iy. z-க்குலாம் x + y யூஸ் பண்ணுங்க. x + iy -1 ஹோல் ஸ்கொயர் = 16. ரியல் பார்ட் இது ரெண்டு ரியல் பார்ட் ஒரு செட்டு, இமேஜரி பார்ட் வருது. இது ரெண்டு ரியல் பார்ட்டு, இது இமேஜரி பார்ட்டு. ஓகே, இப்போ நான் மாடுலஸ்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் = 16. இப்போ கரெக்டாகவே நம்ம ரூட்லாம் எடுக்க தேவையில்லை. நான் அங்கே ரூட்டு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இந்த ரூட்டு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனாக இருக்கும் x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். இந்த ப்ராக்கெட் நீ போடாமல் போயிட்டுன்னா ஏன்னா நமக்கு அந்த மைனஸ் இதுக்கு மட்டும் தான் காமன், இது இருக்கலாம் போய்டும். அதெல்லாம் நமக்கு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டை கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மைனஸ் இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். ஓகே, இது a ஸ்கொயர் b ஸ்கொயர் -2ab ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் -2x ப்ளஸ் y ஸ்கொயர் = 16. ஓகே, இந்த மைனஸ் மட்டும் இது மைனஸ் ஆகும். இது -1, இது என்ன ப்ளஸ் 2x -y ஸ்கொயர் 16. இங்கேயும் 16 ஸ்கொயர், இங்கேயும் 16 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு -x ஸ்கொயரும் ப்ளஸ் x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். -y தான், இதுவும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் நேரம் -8x 2x போனால் -6x ரிமைன் நேரம் -1 = 0. மைனஸில் மட்டும் போனால் 6x + 1 = 0. மாடுலஸ் ஆஃப் z - 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் z - 1 ஹோல் ஸ்கொயர் = 16 லோக்கஸ் ஆஃப் த கார்டீசியன் ஈக்குவேஷன் வரும். 6x + 1 = 0 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.